மகரம் இருக்கிற மொத்த ராசியிலேயே மகரம்தான் படு உஷாராக இருக்க வேண்டிய ராசி. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இதான் உண்மை. இதுவரைக்கும் ராசிக்கு 6இல் இருந்த குரு உச்சமாகி ராசியையே பார்க்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு 7இல். மகரத்திற்கு குரு உச்சமாக கூடாது. இது ஒரு ரூல். ஒரு சில ஜோதிடர்கள் வேறு மாதிரி சொல்லலாம், அது ஓகே. பட் இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ராசியை குரு பார்ப்பது நல்லது, ஆனால் எங்கிருந்து பார்க்குறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து மகரத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஆனால் அது என்ன பூஸ்ட் பண்ணும்னா, கணவன் மனைவி இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடை கொடுக்கும். நான் தான்ற ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்து பிரித்து விட்டுரும். 100% பிரித்து விட்டுரும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இதுக்கு சாதகமாக குரு மட்டும் கிடையாது. இது நாள் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு தாண்டவம் ஆடக்கூடிய ராகுவை குரு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா ராசிக்கு 6இல் குரு மறைவது அற்புதம். மறைஞ்சு ராசிக்கு 2இல் அமர்ந்த ராகுவை, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் கட்டுக்குள் இருந்தது. இப்போ அந்த ராகு தலைவிரிச்சு ஆடுவார்.